Welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா hand embroideryல stem stitch எப்படி பெர்ஃபெக்ட்டா போடுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கான ரிப்ளை உடனே கொடுக்குறேன். ஸ்டெம் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு வந்து நீடில் எண்ணாட் போட்டு சிங்கிளாக எடுத்துக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 6 ஸ்ட்ராண்ட்ஸாக ஆகிடும். சரியா? 3 ஸ்ட்ராண்ட்ஸை சிங்கிளாக எடுத்து சிங்கிளாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. லைனில் வந்து ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நீடில் ஏ வழியாக வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா பியில் இன்செர்ட் பண்ணுறோம். நூலை ஃபுல்லாக கீழே இறக்கிடாமல் இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணும்போது நீடிலுக்கு அடிப்பக்கமாக தான் நூல் வந்து இருக்கிற மாதிரி எப்போவுமே நீங்கள் பார்க்கணும். சரியா? நீடிலுக்கு மேல் பக்கம் வரக்கூடாது. ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது நீடிலுக்கு மேல் பக்கமாக வரக்கூடாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்த நூலை சி வழியாக இன்செர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சி வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு பி வழியாக வெளியில் எடுக்கணும். ஓகேவா? பி வழியாக எடுக்கும்போது இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நூலை அந்த பக்கம் போட்டு காட்டுறேன் எடுத்து. அது எப்படி இருக்குன்றத பாருங்கள். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச் ப்ராப்பராக இருக்காது. ஒரே சைடில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ போட்டது வந்து தப்பாக போட்டிருக்கேன். அதனால் நீடில் வந்து நான் உள் பக்கமாக கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு லைன் போட்டு அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா பொறுமையாகவே காட்டுறேன். நீடில் வந்து ஏ வழியாக கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கிறீங்க. எடுத்த த்ரெட்டை பி வழியாக கீழே இன்செர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற கேப் வழியாக அந்த நீடில் வெளியில் எடுங்க. அகெயின் அதை சி வழியாக கீழே வந்து இறக்குறீங்க. பி வழியாக வெளியில் எடுக்கிறீங்க. நூல் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரே பக்கமாக இருந்தால் தான் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கரெக்டாக வரும். இல்லைன்னா மாறி மாறி போச்சுன்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கான ஸ்ட்ரக்சரே கிடைக்காம போயிடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டி வழியாக இன்செர்ட் பண்ணி சி வழியாக எடுக்கிறோம். விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்செர்ட் பண்ணும்போது அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து நீடில் வெளியில் எடுக்கணும். ஓகேவா? ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் இறக்குறோம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த மாதிரி வந்து கீழே த்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே? இப்போ நான் வந்து இன்னொரு லைன் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி போடுறேன்றதை பாருங்கள். சின்ன ஸ்டிச்சாக போட்டு காட்டுறேன் இப்போது. ஓகே? ஸோ ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துட்டு அகெயின் அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன். கரெக்டாக பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு ஸ்டிச் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல தான் நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்படின்றப்ப நம்ம நீடில் வெளியில் எடுத்த இடத்துலேருந்து இப்போ உள்ளே இறக்குற இடத்துக்கு நடுவில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் எடுக்கிறது வந்து லாஸ்ட்டாக நம்ம முடிச்ச ஸ்டிச் பக்கத்தில் எடுப்போம். இப்போது இந்த ஸ்டிச் வந்து அங்கே முடியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டிச் பக்கத்தில் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் உள்ள சென்டர் பாயிண்ட்டு. ஓகே? இப்போ நீங்கள் இந்த ஸ்டிச்சோட பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் போட்டிருக்கிற ஸ்டெம் ஸ்டிச் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பேக் சைடில் திருப்பி பார்க்கும்போது ரன்னிங் ஸ்டிச் தான் உங்களுக்கு தெரியணும். இதை அப்படியே பக்கத்தில் நீடில் கீழே இறக்கி பேக் சைடில் வந்து நாட் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச்.
ஸ்டெம் ஸ்டிட்ச்க்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செலக்ட் பண்ண டிசைன் இதுதான். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பிக்சர் கிளியராக இருக்காது. பிகாஸ் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க ட்ரேஸ் பண்ணி கொடுத்த பிக்சரை தான் நாங்கள் அகெயின் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பிக்சர் நல்லா இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இதை விட பெட்டரான டிசைன் வந்து செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.